கேஸ்க்கு வந்து பயங்கரமா டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. சிலிண்டர் நேரத்துல கிடைக்கல, கால் பண்ணாலுமே ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்படிலாம் நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல இப்போ பெங்களூர்ல வந்து இந்த இஷ்யூஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இருக்கவங்கலாம் வந்து என்ன சிலிண்டரே இல்ல, என்ன பண்றது நாங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை வருமா? நம்மளால கேஸ் இல்லைன்னா சமைக்கவே முடியாதா, இல்ல சர்வேவே பண்ண முடியாதா? ரெகுலர் ரொட்டீன் வந்து டேமேஜ் ஆகுமா, இல்ல எதனா இல்ல அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. கேஸ் இருந்தாதான் குக் பண்ண முடியுமா, கேஸ் இல்லைனா நம்மளால குக்கே பண்ண முடியாதா, அப்படி கேஸ் இல்லைனா குக் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன கேஜெட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சார் இப்போ வந்து கேஸ்க்கு வந்து பயங்கரமா டிமாண்ட் வந்துட்டு இருக்கு சார். அதாவது வந்து புக் பண்ணாலும் வந்து எடுக்க மாட்றாங்க, அப்படி கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு போகுது. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல கிச்சன்ல வந்து நம்மளால குக் பண்ண முடியுமா? அதாவது நம்ம இது வந்து ரொம்ப நாளாக வந்துருச்சு. கேஸ் இருந்ததுனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு இருந்தோம். இப்போ நல்லா விற்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் பண்ணுற எல்லா வேலையும் அது பண்ணிடும். அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் சிலது யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு ரைஸ் குக்கர் இருக்குது. அரிசி அதில் வச்சுக்கலாம். எல்லா ஐட்டமும் இருக்குமா. மல்டி குக்கர் இருக்குது, கெட்டில் இருக்குது. அதாவது உடனே இத்தனையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டியும் ஒவ்வொன்றா பண்ணாலும் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி எப்படி வேணாலும் படைக்க முடியுமா. இப்போ மக்கள் வந்து பயப்படுறாங்களா சார்? இப்போ கேஸ் இல்லை, நான் என்ன பண்ண போறேனே தெரியல, இப்போ என்ன குக் பண்ணுறது அப்படின்னு வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெட்ரோல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வருது, ஆனால் எலக்ட்ரானிக் கார் வருது, ஆனால் வாங்கின காருக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இல்லாட்டி இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் சமைக்க முடியும். அது இல்லாட்டி வாங்கி ஆகணும். அந்த மாதிரி டைம் பீயிங்க்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமோ தவிர ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்கோ இதாகிறதுக்கோ நல்லா செய்ய முடியுமா. சார் இப்போ கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சில கேஜெட்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க கிச்சனுக்கு? ஏமா இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் சரி எல்லா வேலையும் செய்கிறது. அண்டு ரைஸ் குக்கர், இந்த அரிசி சாதம் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். கெட்டில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இருக்குது. மல்டி குக்கர் இருக்குது, அதில் பாயில் பண்ணுறது எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குமா. ஒவ்வொன்றா வாங்கிக்க விடு. ஒரே நாள் இத்தனையும் வாங்கும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் பண்ண முடியும். இதில் பாதி முந்தியே இருக்கும். எங்கே இருக்கோ தேடி பார்த்து தொடச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் ஒரு 10 வருஷமாகவே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சு, கெட்டில் வந்துருச்சு. இந்த கொரோனா டைம்லேருந்து கெட்டில் நல்லா வித்துட்டு இருக்கு. அதனால் இல்லைன்னு யார்கிட்டையும் இருக்காது. கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, தேங்காய் துருவி கூட நம்ம எலக்ட்ரிக்கலில் வந்துருச்சு. கையில் அரைக்காமல் துருவாமல் வந்துருச்சு. அதனால எதுவுமே பயப்பட வேண்டியதில்லைம்மா. சார் இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்களா, இப்போ சமைச்சு நம்ம சாப்பிட்டா அது நல்லது, நீங்க வந்து எலக்ட்ரிக்கல்ல குக் பண்ணா அது ஹெல்த்துக்கு வந்து எதுவும் ஆயிராதா அப்படி சொல்றாங்க. எலக்ட்ரிக்கல் இப்போ டைரக்டா அதில் வரலையா, உள்ளேருந்து வரும்போது எதுவுமே ப்ராப்ளம் இல்லைம்மா. அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே வச்சிடுறோம் இல்லை, அதனால எதுவும் ஆகாது. சூடு பண்ணும் அவ்வளோதான். கேஸு பாயில் பண்ணுற மாதிரி இது சூடாகிடுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஹெல்த்தி ஃபுட்டே அதில் தயாரிக்க முடியும். கேஸ் பில்லை விட இந்த எலக்ட்ரிக் பொருட்களோட பில் வந்து அதிகமாக வருமா, இல்லை கம்மியாக தான் வருமா? கேஸை விட ஒரு 20-30% கம்மியாக தான் வரும். கரண்ட்டு கிடைக்காட்டி என்ன பயப்படுறதுன்னு தான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். கரண்ட்டெல்லாம் இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் நல்லா தரதுனால நம்ம பயப்படாமல் ஸ்மூத்தாக போக முடியும். கேஸ் இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாருமே ஷிஃப்ட் ஆகும்போது இப்போ எப்படி வந்து பஸ் டிக்கெட் அதிகமாகிடுச்சுன்னா எல்லா டிமாண்ட் அதிகமாகுதோ அந்த மாதிரி வந்து இதோட டிமாண்ட் அதிகமாகுமா? எலக்ட்ரிக்கல் பொருள் அதோட ப்ரைஸ் ஏறுமா? அதாவது ரா மெட்டீரியல்ஸ் பெரிய கம்பெனிக்காரன் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரா மெட்டீரியல் விலை ஏறினா தான் இவன் விலை ஏற்றுவானே தவிர எங்கள் மாதிரி பெரிய கம்பெனி இந்த டிமாண்டுக்காகலாம் ஏற்ற மாட்டாங்க. தப்பி தவறி ரா மெட்டீரியல் தீர்ந்து போய் அடுத்தது புது ரேட்டில் வந்துச்சுன்னா இதே ரேட்டில் கிடச்சுன்னா இதே ரேட்டுக்கு சப்ளை பண்ணுவோம், புது ரேட்டில் வந்து புது ரேட்டில் சப்ளை பண்ணுவோம். இது ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராதுமா. ஹலோ சார். சார் இப்போ வந்து கேஸ்க்கு வந்து பயங்கரமா டிமாண்ட் இருக்கு சார். சிலிண்டருக்கு வந்து செம்ம டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ பெங்களூர்லாம் வந்து சிலிண்டர் புக் ஆக மாட்டேங்குது, கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேஸ் இருந்தால் தான் சமைக்க முடியுமா, கேஸ் இல்லைன்னா சமைக்கவே முடியாதா? அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லைமா. கேஸ் இல்லாமையே நம்மளால ரெகுலர் ஃபுட்டை சமைக்க முடியும். அதுக்கு உண்டானது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இதில் வந்து நம்ம 1600 வாட்ஸ். இதில் வந்து நீங்கள் சமைக்கவே செய்யலாம். எஸ்எஸ் பாத்திரம் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எல்லா சமையலுமே செய்ய முடியும். ஒரு தோசை தவா மட்டும் இண்டக்ஷன் பேஸ்டு வாங்கிட்டோம்னா தோசையும் சுட்டுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். அதில் இண்டக்ஷன் ஸ்டவ் பெருசாக ஒன்றும் கரண்ட்டு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் கேஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
மக்கள் பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? கேஸ் இல்ல அதனால நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிறப்ப இப்போ ஆல்டர்னேட்டிவா நம்மளுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வாட்டருக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் கெட்டில் இருக்கு. சுடுதண்ணி வைக்கணும்னா வாட்டர் கெட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். கேஸ் கூட 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். தண்ணி கொதிச்சா நீங்கள் கட் ஆயிரும், எடுத்து ஃப்ளாஸ்கில் வச்சுக்கலாம். இந்த மல்டி குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி குக்கரில் நீங்கள் எக்கு பாயில் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ்லாம் பண்ணலாம். நூடுல்ஸ்லாம் இதுலயே பண்ணிடலாம், தாராளமாக நூடுல்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது கருப்பு கவனி கஞ்சி, வராகு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதெல்லாமே தாராளமாக அதில் வைக்கலாம், அந்த இதுலேயே வச்சுக்கலாம். பால் காய்ச்சிக்கலாம், நீங்கள் காஃபி வச்சுக்கலாம், எல்லாமே இந்த நம்ம மல்டி குக்கரில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து வீட்ல இது ஓகே சார், நம்ம வந்து இண்டக்ஷன் வச்சு இந்த மாதிரி கெட்டில் வச்சு சமாளிச்சிடலாம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல்னு வரும்போது அப்போ எப்படி சார்? இண்டஸ்ட்ரியல் அதாவது ஹோட்டல், கேன்டீன், கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இதுக்கே பெரிய பெரிய இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்கு. ரைஸ் குக்கர், ரைஸ் ஸ்டீமர், இட்லி ஸ்டீமர் எல்லாமே இருக்கு. அவங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் உடனே பண்றதுன்னா சில பல லட்சம் ஆகும். பெரிய பெரிய ஆளுங்க தாங்குவாங்க, சின்ன சின்ன ஆளுங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் எடுத்துட்டு போகணும். அது இல்லாமல் இது 5000 வாட் இண்டக்ஷன் ஸ்டவ்னா அந்த அளவுக்கு நம்ம லைன் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா எல்லாமே பார்த்துக்கணும். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. இப்போ சின்ன ஹோட்டல் நேத்துல இருந்து என்கொயரி டாப் கிளாஸா இருக்குது. மக்களுக்கு சொல்ல வேண்டியதா கருத்து நான் சொல்லுவேன். ஒன்றும் இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்மூத்தா இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு போயிடலான்னு எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேன். வணக்கம். கேஸ் இல்லைனாலுமே நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத இந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கேஸ் இல்லை அப்படின்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, ஏன்னா என்னடா சிலிண்டர் வர மாட்டேங்குது, கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, இப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பயப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம கிட்ட நிறையவே வந்துருச்சு. இண்டக்ஷன், கெட்டில் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஏன் தேங்காய் துருவுறது கூட மிஷின் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.